குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ஒன்னா ஒத்துமையா வச்சுக்கணும். இதுல ரொம்ப பெரிய விஷயமே நம்ம வம்சத்தை வளர்க்க அவங்க முயற்சி பண்றாங்களா இல்லையான்னு பெத்தவங்க தான் கவனிக்கணும். நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்களே, இதுல மோகன் ஐயாவுக்கு சந்தோஷமும் இருக்காது, அவர் ஏத்துக்கவும் மாட்டாரு. எதிர்பார்ப்பு இது எனக்கு பிடிக்காத வார்த்தை. ஏன்னா அதுதான் ஏமாற்றத்துடைய மிகப்பெரிய காரணம். ராதா, மோகன் மேல அளவுக்கு அதிகமா நீ நம்பிக்கை வச்சிருக்க. ஆனா நீ ஏமாறதான் போற ராதா. நீ வேணா பாரு, துளசி திரும்பி வரவே மாட்டான்னு நினைச்சோம். அவளை பத்தி யோசிக்கிறதையே விட்டுட்டோம். ஆனா முழுசா வந்து நிக்கிறா. ஏன் மோகன் ஐயா என்ன கைவிட மாட்டாரு, ஏன் குஷி என்னைக்கு என்ன விட்டுட்டு போக மாட்டா அப்படிங்கிற உன் எண்ணம் மொத்தமா உடைஞ்சிருச்சு ராதா. இந்த வீட்டுல நான் நினைச்சா என்ன வேணா நடக்கும். அத நீ பொறுமையா வேடிக்கை மட்டும் பாரு. கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறத நீயே நல்லா புரிஞ்சுப்ப. குஷி இனிமே உன்ன அம்மாவா நினைக்க மாட்டா. மோகனுக்கு சொல்லவே வேணாம், அவன் மூத்த மனைவி துளசி வந்துட்டா. உன் கழுத்துல மோகன் கட்டின தாலிய நீ சுமந்துகிட்டு இருக்கியே, அது கூட பறிக்கப்படும். மோகனுடைய மனைவி ராதா அப்படிங்கிற அந்தஸ்த நீ கூடிய சீக்கிரம் இழந்துரு வராதா. நீ மறுபடியும் பழையபடி கோயில் பூசாரியுடைய மகளா மாற போற. ஒண்ணுமே இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தாலும் உனக்கு இருக்கிற ஆணவம் வேற யாருக்கும் இருக்காது. சரி, இப்ப துளசிய பத்தி பேசலாமா? துளசி தானே ராதா ஆரம்பத்துல இருந்தே இந்த வீட்டோட மருமக. தன்னுடைய அன்பால மறுபடியும் இந்த வீட்டை பழைய மாதிரி மாத்திடுவா. அழகுல அவளும் ஒண்ணு குறைஞ்சவ இல்ல. ஆரம்பத்துல மோகன் அவளை ரொம்ப ரொம்ப காதலிச்சான் தெரியுமா, உயிரையே வச்சிருந்தான். இதோ உன் முகத்துல ஒரு பதட்டம் தெரியுது, உன் கண்கள்ல ஒரு பயம் தெரியுது. இதெல்லாம் மாறாம எப்பவும் இதே மாதிரி நீ இருக்கணும். ஏன்னா இப்போ உன்னுடைய வாழ்க்கை வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கு. அந்த வேஷக்காரி நிலைமை தான் மோசமாக போகுதுமா. ஏன்னா துளசி அக்காவா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ வாழ்க்கையை விட உங்க வாழ்க்கை மோசமாக போகுது. ஏன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அமைதியா இப்படி நிக்கிறீங்க பாருங்க. உங்க சொந்த குடும்பத்தையே எப்படி நீங்க இப்படி நரகத்துல தள்ளுவீங்க? நீ நிஜமாவே முட்டாள் தான் ராதா. இன்னும் எங்க இருந்து நீ நியாயத்தை தேடிட்டு இருக்க? யாருடைய வாழ்க்கை நரகமாக போகுதுங்கிறத கூடிய சீக்கிரம் நீயும் பார்க்க தான் போற. துளசி கொடுத்த அறை மறந்து போச்சா? அவளோட ஒரு அறை உன்னை இவ்வளவு தடுமாற வச்சிருக்குன்னா போக போக துளசி இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான்னு நீ யோசிச்சு பாத்துக்க. துளசிங்கிற அந்த நெருப்பு பொண்ணை எரிச்சு சாம்பலாக்க போகுது. துளசிங்கிற அந்த புயல் பொண்ணை மொத்தமா அழிச்சிட்டு தான் போகும். துளசிங்கிற ஒரு பெருங்கடல் ராதாங்கிற ஒருத்தி இருந்த அடையாளத்தையே மொத்தமா காலி பண்ணிடும். இந்த வீட்ல உனக்கு இருந்த உரிமை அந்தஸ்து எல்லாத்தையும் மொத்தமா துளசி முடிச்சு வச்சிருவா. நீங்க எங்க இருக்கீங்க?
உங்களை தான் எங்க இருக்கீங்க? ஐயோ கடவுளே, அவ உயிரோட இல்லாதப்பவே என்ன வெளுத்து வாங்குவா. இப்ப உயிரோட வேற வந்திருக்கா, என்னெல்லாம் செய்ய போறாளோ. ஐயோ, இப்ப காப்பாத்த என் பொண்ணு கூட இல்லையே. இதுக்கு முன்னாடி என் பொண்ணு இருந்தா எப்படியோ சமாளிச்சுட்டேனா அவளை. இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவன் நிச்சயமா என்ன உயிரோடவே எரிச்சிருவா போல இருக்கே. என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? உங்களை தான் எங்க இருக்கீங்க? அவ எவ்வளவு தேடினாலும் அவ கண்ணுக்கு நான் தெரியக்கூடாது. கடவுளே, உயிரோட வந்த அந்த பிசாசு போயிட்டா போல இருக்கே. தப்பிச்சிட்டேன், தப்பிச்சிட்டேன், தப்பிச்சிட்டேன். முதல்ல கத்துறத நிறுத்துங்க. பிசாசு, துளசி. எதுக்கு என்ன பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஏன் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு இந்த பைத்தியக்காரிக்கு சுத்தமா தெரியல. சொல்லுங்க. நான் வந்து நான் நான் ஒன்றும் ஒளிஞ்சிக்கலையே. நான் வந்து கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமா. அதுவும் தனியா? ஆ, நான் எப்போ இந்த விளையாட்டை தனியாக தான் விளையாடுவேன். நானே ஒளிஞ்சுப்பேன், அப்புறமா நானே என்னை கண்டுபிடிச்சிக்குவேன், அப்புறம் நானே என்ன டப்புன்னு அடிச்சுக்குவேன். எப்படி, நல்லா இருக்குல்ல? ஏன் கிட்ட வர, ஏன் கிட்ட வர துளசி? இங்க பாரு, தூரமா போ. துளசி, இங்க பாரு துளசி, உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிரு. இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் எனக்கும் ஆரம்பத்துல இருந்து ஒத்து வராது. ஆனா அதுக்குன்னு என்ன கத்தியால குத்திராதம்மா. இங்க பாரு துளசி, ஐயோ எதுக்காக இந்த வயசானவளை குத்தி நீ பாவத்தெல்லாம் சம்பாரிச்சுக்கிற? இங்க பாரு துளசி, நான் ஏற்கனவே ரொம்ப வயசானவ, அதுலயும் பொண்ணை பறி கொடுத்துட்டு நிராதரவா நின்னுகிட்டு இருக்கேம்மா. என்னை விட்டுரு, ஏடா விடமா மாட்டிக்கிட்டேனே. துளசி, என்னை கொன்னுடாத, விட்டுடு, என்னை விட்டுடு, என்னை போக விடு. நல்லா மாட்டிக்கிட்ட. ஐயோ, என் கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்கு புது வழியாது. கழுத்தை நெரிக்காத. இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, அமைதியா இருங்க, பயப்படாதீங்க. நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது.
என்ன? எனக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே நீங்க எனக்கு பயங்கரமா கெடுதல் பண்ணிருக்கீங்கன்னு தானே. யாராவது இருக்கீங்களா? மோகன்! ஆனா பாருங்க, என்னால இத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க அப்படியெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்காக கிடையாது. நீங்க உங்களோட பொண்ணுக்காக தானே அப்படி பண்ணீங்க. இப்ப அந்த பொண்ணு நீங்க இழந்துட்டீங்கல்ல. அதாவது இப்போ உனக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையா? எந்த கோவமும் இல்ல. ஆமா, எனக்கு எந்த கோவமும் இல்ல. எப்படி? எனக்கு நல்லா புரியுது. நீங்க உங்க பொண்ணு தாமினி கூட சேர்ந்து எனக்கு எதிரா என்னெல்லாம் காரியம் பண்ணீங்களோ அந்த ரகசியம் எல்லாம் இனிமேலும் ரகசியமா தான் இருக்கும். உங்களோட கடந்த காலத்தை பத்தி நான் இதுக்கப்புறம் எப்பவும் பேசவும் மாட்டேன். நீங்க இந்த வீட்ல நிம்மதியா இருக்கலாம். நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான். கடவுள் மேல சத்தியம் பண்ணு. ஏன்னா ஏன் கேட்டனா, இந்த வீட்ல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை நீயும் என்ன ஏதாவது சொல்லி ஏமாத்திட்டனா? இல்ல 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 இல்ல, நிஜமா இல்ல. உங்க பொண்ணு தாமினி இல்லாத குறைய என்னால நிறைவேற்ற முடியாது. ஆனா நீங்க என்ன உங்க பொண்ணாவே நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன். எப்பவுமே, கண்டிப்பா, ப்ராமிஸ். என்ன இப்படி பேசிட்டு போறா? என்ன இது? இவ இப்படியெல்லாம் பேசிட்டு போறா? தாமினி, ஒருவேளை மேல ஏதாவது செட்டிங் பண்ணி அனுப்பிட்டியா என்ன? எப்படியோ என் உயிர் தப்பிச்சுது. இந்த மாதிரி இங்க நிறைய நடக்க போகுது. நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நடக்கும். நீங்க மட்டும் இல்ல, அந்த ராதாவையும் சேர்த்துதான். அந்த அறிவாளி ராதாவை நான் முட்டாள் ராதாவா மாத்தல. என்னோட பேரு துளசி மோகன் கிடையாது. அம்மா, நான் தான் ராதா மோகன். நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் என்னைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என்னோட நெத்தியில மோகன் ஐயாவோட பேரை சொல்லி குங்குமம் வச்சிருக்கனே. என் உடம்புல ரத்தம் இருக்க வரைக்கும் இதோட நிறமும் சிகப்பாதான் இருக்கும். மோகன் ஐயா பேரை சொல்லி நான் தாலியை கட்டிட்டு இருக்கேன்ல, இது வெறும் எனக்கும் மோகன் ஐயாவுக்கும் உள்ள உறவை இணைக்கிறது மட்டும் இல்ல, என்னோட சுவாசத்தை அவரோட சுவாசத்தோட கலக்கும். அந்த தாமினிங்கிற சூறாவளியாலேயே என்ன எதுவும் பண்ண முடியல. அப்புறம் இவ துளசி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்காளே இந்த வேஷக்காரி, இவளால என்ன என்ன பண்ண முடியுமா? இவள வேரோட புடுங்கி இந்த வீட்டை விட்டு நான் வெளியே தூக்கி எறிகிறேன். மறுபடியும் என்னோட குடும்பத்தையும் ஏன் என் வீட்டு பக்கம் திரும்பி பார்க்கிற தைரியம் கூட அவளுக்கு வராது. மோகனையாவுக்கு முதலிரவு கொண்டாடணுங்கிற உங்களோட கனவு இருக்கே, கேவலமான கனவு. இத நொடி பொழுதுல நான் உடைச்சு காட்டுறேன். என்னோட மோகனையா, என் புருஷனை, என் குழந்தைய என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. எந்த வேஷக்காரியாலையும் முடியாது. மோகனையா, மோகனையா. லைஃப் எப்படி இருக்கு பார்க்கீர்த்தி?
வாழ்க்கைய நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிற நேரத்துல திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முன்னாடி வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஏதாவது பண்ணுது. ஐ மீன், துளசி அண்ணி உயிரோட வருவாங்கன்னு நம்ம யாராவது கற்பனை பண்ணிருப்போமா? இப்போ ராதாவுடைய மன கஷ்டம் தான் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா நாளைக்கு துளசி அன்னைக்கு ராதாவுக்கும் மோகன் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிய வந்ததுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. சரியா சொன்னீங்க. எப்படி பார்த்தாலும் யாருக்காவது கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது துளசி அணிக்கா இல்ல ராதாக்கான்னு தெரியல. இல்லம்மா, எங்களுக்கு தெரியாது. குஷி இங்க வா, இங்க உட்காரு. குஷி, நான் ஒரு விஷயம் சொன்னா நீ கேப்பியாமா? இங்க பாரு குஷி, உனக்கு உன்னோட ராமா எவ்வளோ பிடிக்கும்ன்றதே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ப்ளீஸ் இப்ப அவளை ராமான்னு கூப்பிடாம இருக்கியா? ஏன்? அவங்க என்னோட அம்மா. இங்க பாரு குஷிகண்ணா, நீ ராதாவை அப்படி கூப்பிட்டா அப்புறம் துளசி அணி அதை கேட்கும் போது வருத்தப்படுவாங்கல்ல. அப்ப என்னோட ராமா கூட வருத்தமா தானே இருக்கும். அந்த ராதா வருத்தப்படுறான்னா பட்டுட்டு போட்டோம். அவளை பத்தி யாரு கவலைப்பட்டாங்க? இங்க பாரு குஷிகண்ணா, நீ வந்து ராதாவை ராமான்னு கூப்பிடாத, ஓகே? ஆனா ஏன்? என்னோட இன்னொரு அம்மாவை ஹாப்பியா இருக்கிறதுக்காக என்னோட முதல் அம்மாவை நான் ஏன் சேட் ஆக்கணும்? என்ன குஷிகண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. அவங்க என்னோட ராமா, நான் என்னோட ராமாவை ராமான்னு தான் கூப்பிடுவேன். தப்பு கணக்கு போட்டுட்டீங்கம்மா. நான் நட்டு வச்ச உறவுங்கிற செடி நீங்க நினைக்கிற அளவுக்கு பலவீனமானது இல்ல. ஏதோ ஒரு சின்ன மழை பொழிஞ்ச உடனே அது ஒண்ணு வேரோட விழுந்துறாரு. என்னோட மோகன் ஐயாவோ இல்ல குஷியோ, ரெண்டு பேருமே எப்பவுமே என்னைக்குமே என் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. என் பொண்ணுக்கு என் மேல உள்ள பாசத்தை பாத்தீங்கல்ல. இப்ப வாங்க, இப்ப நான் உங்களுக்கு என் பொண்ணோட அப்பாவோட பாசத்தை காட்டுறேன். அம்மாடி ராதா, அப்பா, நீங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு அந்த சிரிப்பு சந்தோஷம் உன் முகத்துல இருந்து காணாம போனது எனக்கு வருத்தமா இருக்குமா? அத மறுபடியும் உன் முகத்துல பார்க்கணும். யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா எனக்கு நல்லா தெரியுமா, இந்த நேரத்துல உன் மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு தெரியுமா? இவங்களுடைய அன்பை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. நீ மோகனுக்காக, குஷிக்காக, இந்த குடும்பத்துக்காக எவ்வளவுலாம் பண்ணிருக்கமா ராதா? ஏமா, நீ அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றதை விட அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சது கூட கிடையாதேம்மா. பொண்ணு அந்த கடவுள் என்னைக்கும் கைவிட மாட்டார். நீ ரொம்ப தைரியமா இருமா, நம்பிக்கையோட இரு. கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடுமா. நீ அந்த கடவுள் மேல உறுதியா நம்பிக்கை வை. நம்பிக்கையோட இருமா. இது உனக்காக தான். போய் கட்டிட்டு வா. இந்த சேலை எனக்கா? மோகனையா,
நான் உங்ககிட்ட நீங்க என்ன பண்றீங்க மோனையா? 5-10 நிமிஷத்துக்குள்ள துளசி இங்க வந்துருவா. அதுக்குள்ள இந்த திங்ஸ் எல்லாம் நான் ஏற கட்டுறேன். நீங்க என் பொருள் எல்லாம் இந்த ரூமை விட்டு வெளியே அனுப்புறீங்களா மோனையா? ராதா, இன்னையில இருந்து துளசி இந்த ரூம்ல தான் இருக்க போறா.